உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பீட்சா சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. இது நல்லா கிறிஸ்பியா இருக்கு. நீங்க பீட்சா ஹட், டாமினோஸ்ல மட்டும்தான் சாப்பிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். நான் நியூயார்க் ஸ்டைல் பீட்சால இருந்து சிகாகோ டீப் டிஷ் பீட்சா வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். பட் இந்த பீட்சா கடையில ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் வச்சிருக்காங்க. இதை சாப்பிட்டுட்டு என்னோட இட்டாலியன் ஃப்ரெண்டே வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னான். நான் உங்களுக்கு இவங்களோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் பீட்சா எப்படி செய்யறாங்கன்னு காட்டுறேன் வாங்க. இன்னைக்கு நான் பயங்கர பசியில் வந்திருக்கேன். இது ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பீட்சா பிளேசஸ். அண்ட் இந்த கடை பேர் அதித்தி பீட்சரியா. அண்ட் இது ஆக்சுவலி ஒரு கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குங்க. இங்கே தான் இவ்வளோ பயங்கரமாக பீட்சா கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. நான் யாருக்குமே 3 பீட்சா சொல்லியிருக்கேன். அதை எப்படி செய்கிறாங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம். கடையில் மெனு ஐட்டம்ஸ்னு ரொம்ப இல்லை, பட் பீட்சா ஸ்மெல் அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே ஒரு சீக்ரெட்டை நான் ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே தான் ஒரு மேஜிக் இருக்குது. கடைக்கு பின்னாடி அழகாக ஒரு பேட்டியோ மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பர் சில் வைபாக இருக்குது பார்க்குறதுக்கே. வெளியே உட்காரலாம்னு நினச்சேன், பட் நல்லா மழை பெய்யுது. ஸோ நான் காருக்குள்ளேருந்து சாப்பிட போகிறேன். இவங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாக வச்சுருக்காங்க. யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் அவங்க செய்கிறத. ஏன்னா அந்த சீக்ரெட்டே வந்து இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் அண்ட் எப்படி குக் பண்ணுறாங்கன்றது தான். இந்த பீட்சா பிரெட் ஆக்சுவலி ஏன்ஷியன்ட் கிரெயின் இட்டாலியன் வீட் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. அதை அப்படியே 48 hours ஃபர்மெண்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்கங்க. அண்ட் டொமேட்டோஸ் கூட இட்டாலியில் ஒரு மவுண்டன் கீழே க்ரோ ஆகிற ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பயங்கர ஆத்தென்டிக்காக இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாட்சரல்லா சீஸ் பார்த்தீங்கன்னா பஃபலோ மில்க்லேருந்து வச்சு செய்கிறாங்க. பார்க்குறதுக்கே வாய் ஊறுதுங்க. ஃபைனலி இதுதான் இந்த கடையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவங்க ஒரு பெரிய வுட் ஃபயர் அவன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து வெளியே எடுக்கும் போதே அப்படியே ஒரு ஸ்மோக்கி டேஸ்ட் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஆக்சுவல் பீட்சாவை ட்ரை பண்ணலாம். பயங்கரமாக மழை பெய்யுது. நான் வெளியே அந்த பேட்டியோவில் உட்காரலாம்னு நினச்சேன், பட் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால காருக்குள்ளேருந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து மாட்சரல்லா சீஸ் ஸ்டிக்ஸ். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். பார்க்கறதுக்கே நல்லா கிறிஸ்பியா இருக்கு. ஓ வாவ், அந்த சீஸ் புல்லே வந்து அன்பிலீவபிளா இருக்கு. டூ குட்ங்க. அமேசிங். சும்மா வேற லெவல் இருக்கு. அடுத்தது வந்து முதல் பீட்சா ஓபன் பண்ணலாம். ஓ மை குட்னஸ், இங்க பாருங்க. பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீட்சா பேர் வந்துட்டு அமரேனான்னு ஒரு பீட்சா. இதில் வந்து கேரமலைஸ்ட் ஆனியன்ஸ் வித் பெப்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம்.
அந்த தின் crust அப்படியே வந்து சாஃப்டாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் கிறிஸ்பியாக இருக்குது. அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகுதுங்க. சூப்பர். அமேசிங். ஸோ அடுத்ததாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பீட்சா பேர் வந்து டியவோலா. பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்ல காரசாரமான பீட்சா. இதில் நல்லா வந்து ஸ்பைசி சாசேஜ் அண்ட் ரிகாட்டா சீஸ் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கலப்ரியா பெப்பர்ஸ் நல்லா பயங்கர காரமான பெப்பர்ஸ் போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அன்பிலீவபிள்ங்க. கம்ப்ளீட்லி அன்பிலீவபிள் டேஸ்ட். சும்மா வேற லெவல் டேஸ்ட்ங்க. பயங்கர ஸ்பைசியாக இருக்கு, அதே சமயத்தில் வந்து சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி. இந்த தின் crust பாருங்க எவ்வளோ வந்து தின்னா இருக்குன்னு. அந்த ரிகாட்டா சீஸ் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, சும்மா வேற லெவலில் இருக்கு. அன்பிலீவபிள். இந்த பீட்சாவை நான் கண்டிப்பா நானே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். கடைசியா இது ஒரு மீட் பால் பீட்சா. இந்த கடையில் எல்லாமே வேற லெவலில் இருக்குதுங்க. நீங்கள் ஜார்ஜியாவில் இருந்தீங்கன்னா ஆர்டிடி பீட்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். நீங்கள் கடைசி பீட்சா சாப்பிடுவோம். அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் பீட்சா வாங்கினோடனே சாப்பிட்ருங்க. ஏன்னா இந்த பாக்ஸில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் crust எல்லாம் வந்து கொஞ்சம் சாகி ஆகிடும். அது இந்த பீட்சா ப்ராப்ளம் கிடையாது, பட் அட் த சேம் டைம் இந்த டேஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. மொத்தத்தில் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 5 பீட்சா கூட நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக காலி பண்ணிடலாம். அவ்வளோ லைட்டாக இருக்கு. பீட்சா crust வந்து பயங்கர கிரன்ச்சியா இருக்கு. இந்த டிசர்ட்டோட பாதி நான் யாருமே சாப்பிட்டுட்டேன். நான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது பேர் வந்து கனோலி. இது ஆக்சுவலி வந்து இட்டாலியில ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு டிசர்ட். இங்க வந்து வேற லெவல்ல இருக்குதுங்க. இந்த அப்படியே அந்த ரிகாட்டா சீஸை வந்து ஸ்வீட்டன் பண்ணி ஸோ குட்ங்க. பட் நான் பீட்சாவோட பயங்கரமான ஃபுட் ஒன்று ட்ரை பண்ணேன். அதுதாங்க A5 Wagyu பீஃப். அதை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா அதித்தி பீட்சா இஸ் அ பேங்கர் லொக்கேஷன். ஜார்ஜியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இந்த மாதிரி பீட்சா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது ஒரு அப்சல்யூட் ஹிடன் ஜெம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.